பிரியமானவர்களே, ஒப்பு கொடுப்பது எப்பனா, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தீங்களோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முடிவு பண்றீங்களோ, அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பதுதான் மெய்யான ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு பகுதி நேரமாக ஒப்பு கொடுக்கறது இல்லை, எழுப்புதல் கூட்டத்தில் ஒப்பு கொடுக்கறது இல்லை, ஒப்பாரி வைக்கிறதுல ஒப்பு கொடுத்தல் இல்லை, 4 பேர் ஆடுறதுனால ஒப்பு கொடுத்தல் அல்ல. இன்னைக்கு நான் ஆராதனை செய்த அழுந்து முழங்கால் படிக்கிட்டு அதுக்கு பேர் ஒப்பு கொடுத்தல் இல்லை. ஒப்பு கொடுத்தல் என்றைக்கு ஆண்டவரை முதலாக உன்னுடைய சொந்த இரட்சகராக நீ உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறியோ, அன்றைக்கு நீ செய்கிறத ஒப்பு கொடுத்துதான் மெய்யானது. அது தினமும் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் பின்னால வருகிறவன் அவனுடைய சிலுவை அனுதினமும் ஒவ்வொரு நாளும். When you surrender, that means you are boldly making a decision for God. ஆண்டவருக்கென்று முழுமையான அதிகாரபூர்வமாய் ஒரு தீர்மானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுக்கிறீங்க. என்ன நடந்தாலும் சரி, முதல் ஆண்டவர். Don't be a part-time Christian, be a full-time Christians. God is seeking the full-time Christians. அல்லேலூயா. ஆண்டவர் முழுமையாய் இருக்கிற கிறிஸ்தவர்களை ஆண்டவர் கேட்கிறார். தேடிக்கொண்டிருத்தல் என்பது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி, நிகாரிக்கப்பட்டாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி, நான் ஆண்டவருக்காக நிலை நிற்பேன் என்ற உறுதிமொழி எடுக்கிறதான் ஒப்பு கொடுத்து. நான் ஒரு ஆயுதத்தை கொடுத்துருவேன், தேவனுடைய வார்த்தை. இந்த ஆயுதத்தை நீ சுமந்துக்குவாரு, உனக்கு எதிராக எழும்புகிற அம்புகள் உனக்கு வாய்க்காமல் போகும். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தவங்களுக்கும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்காத வித்தியாசம் என்னன்னா, உப்பாக இவன் இருப்பான், அவன் ஒப்புக்கு வாழ்ந்து கொண்டிருப்பான். When Christ surrendered himself, the salvation came to this world.